நிச்சயமாக. நீலகிரி மாவட்ட கண்காணிப்பாளர் வாகனம் நேற்று மாலை கோவை செல்வதற்காக ஊட்டியிலிருந்து வந்து கொண்டிருந்தது. அதில் காவல் கண்காணிப்பாளரின் உறவினர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது ஊட்டி காந்தல் பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் தனியார் காட்டேஜ் ஊழியர் அல்தப் 21 மற்றும் அரசு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயிலும் வரும் மாணவர் ஜுனைத் 19 வயது உள்ளிட்ட இருவரும் KTM மோட்டார் பைக்கில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் கல்லாறு தூரப்பாலம் அருகே காவல் கண்காணிப்பாளர் வாகனம் வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இளைஞர்கள் வந்த 2 சக்கர வாகனம் மோதியதில் இதில் 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். கண்காணிப்பாளர் வாகனத்தின் மீது மோதிய வேகத்தில் 2 சக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இது குறித்து மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலை அறிவித்து காவல்துறையினரும் மற்றும் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 2 சக்கர வாகனத்தில் எரிந்து கொண்டிருந்த தீயை போராடி அணைத்தனர். இதில் 2 சக்கர வாகனம் முழுவதும் எரிந்து நாசமானது. விபத்தில் காயமடைந்த 2 வாலிபர்களையும் அப்பகுதி பொதுமக்கள் மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அல்தாப் வாகனத்தை இயக்கி வந்த அல்தாப் என்ற வாலிபர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது உயிரிழந்தவரிடம் பயணித்து வந்து அரசு கல்லூரியில் படித்து வரும் ஜுனைத் வயது 19 இவர் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.